மகாநதி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் சாரதா இருந்துட்டு சந்தானா பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. கங்கா ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்து போய், அம்மா என்னாச்சும்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த ஆள் கூட நான் 30 வருஷமாக வாழ்ந்திருக்கேனேடி, பைத்தியக்காரியாக இருந்திருக்கேன், புத்தி கெட்டு போய் இருந்திருக்கேன். ஐயோ நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய்யா போச்சே. எவ்வளோ ஒருத்தி வந்து நானும் இவரோட பொண்டாட்டி தான், இது அவங்களோட 2 பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துல பங்கு கேட்டு வந்து நின்றுட்டுருக்கா. ஆனால் நான் எதுவுமே தெரியாமல் அந்த ஆள் கூட 30 வருஷமாக கிறுக்கிச்ச மாதிரி இருந்திருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. பாட்டியும் கங்காவும் சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சாரதா இருந்துட்டு, நான் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யா போயிடுச்சு, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் பாட்டியும் எவ்வளோ தூரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னால் அந்த ஆள் பண்ண துரோகத்தை ஏற்றுக்கவே முடியல, என்னை மன்னிச்சிடு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்காக போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சாரதாவை கங்கா எப்படி மீட்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.